Assalamualaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் டைலரிங் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு டைலரிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவுமே வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க, இதுக்கு வந்துட்டு நான் ஒரு சுடிதார் வேஸ்ட் சுடிதார் எடுத்திருக்கேன். நல்ல திக்கான சுடிதாராக இருந்தால் ஓகே, இல்லை உள்ள லைனிங் இருக்கிற மாதிரி சுடிதாராக இருந்தாலுமே ஓகே. அப்படி இல்லை சுடிதார் இல்லை அப்படின்னாக்கா வேஸ்ட் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. நான் கொடுக்குற மெஷர்மெண்ட் படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சுடிதாரோட இந்த டாப் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சைஸ் அப்படிங்கிறத. உயரம் வந்து 17 இன்ச் இருக்கணும், அகலம் வந்து 15 இன்ச் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதே சைஸில் தான் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இல்லை, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இதை சின்னது கூட படுத்திக்கலாம், இல்லை பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீடியமான ஒரு அளவு அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கோடு சேர்த்து மொத்தம் 4 பீஸ் இருக்குது. இது ஒரு ஷாப்பிங் பேக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இன்னொரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அது வந்து என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னாக்கா, உயரம் வந்து 12 இன்ச்சு இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க, அகலம் வந்துட்டு 7.5 இன்ச்சு இருக்கா மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி மொத்தம் 4 பீஸ் இருக்குது, நல்லா திக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பீஸில் ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு வளைவாக ஒரு கர்வ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் பேக்குக்கு நம்ம வந்து ஹேண்டில் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கோம். சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது அகலம். உயரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறேன், 22 இருக்குது. ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு தேவையான சைஸில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு இந்த பேக்கெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு அடுத்ததாக நம்ம திருப்பிக்கலாம். ஹேண்டிலையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நல்ல பக்கமும் ஒன்றா இருக்குது. இப்போ வந்து நான் அப்படியே தையல் போட்டுக்கிறேன். ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் அங்கங்கே வந்துட்டு நம்ம நாச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வளைவுகள் வந்து நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடைக்கும் திருப்பும்போது. இப்போ நம்ம இதை அப்படியே திருப்பிடலாம். உங்ககிட்ட மிஷின் இல்லை அப்படின்னாக்கா இப்போ நம்ம பண்ணுற எல்லா ஸ்டிச்சிங்குமே நீங்கள் வந்துட்டு ஊசி நூல் வச்சுட்டு கையெல்லாம் தைக்க ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் இருந்த அந்த ரா பீஸ் எல்லாமே அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு அதுலேயுமே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இது மேலேயுமே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ ஒரு 1/4 இன்ச் உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த தையல். இப்போ இதை தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து தைச்சிக்கலாம். ஸோ அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி 2 கார்னர்லையுமே 1/4 இன்ச் போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இது போல் வச்சுட்டு ஒரு ஓரத்தில் ஃபர்ஸ்ட் தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு. அது போல் இந்த கார்னர்லையுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே ஹேண்டில் ரெடி பண்ணும்போது 2 சைடுமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு ஹேண்டிலுமே ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட 2 ஹேண்டில்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேக்கோட அந்த மேல் சைடு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த மாதிரி 2 கிளாத்லேயுமே மடித்து தைச்சிக்கணும். இது வந்து பேக்குக்கு அந்த ஓப்பனாக வரும் இல்லையா, அந்த சைடு இது. நான் உங்களுக்கு தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம தைச்ச அந்த பீஸை வந்துட்டு அப்படியே மடித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு மிடில் கிடைக்கும். மிடில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இன்ச் டேப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணி சைடில் மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச் மெஷர் பண்ணி சைடில் மார்க் பண்ணிக்கலாம்.
அது போலவே 2 பீஸ்லையுமே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டே நம்ம ரெடி பண்ணின இந்த 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக் வந்து ஜாயின் பண்ணலாம். இது போலவே இந்த சைடுமே தைச்சிட்டேன் பாருங்கள். இது போலவே இன்னொரு பீஸ்லேயுமே நம்ம ஹேண்டில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்துட்டு இந்த பேக்கோட ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி மிடில் மார்க் பண்ணிக்கோங்க. 2ஆக மடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, ஒரு பீஸ் வந்துட்டு அதையுமே மிடில் மடிச்சுட்டு கரெக்டாக மிடிலும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் எப்படி மார்க் பண்ணுறனோ அது போல் மார்க் பண்ணிவிட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒரு 8 இன்ச் கரெக்டாக நம்ம ரெடி பண்ண அந்த பேக்கெட்டில் மேலேருந்து ஒரு 8 இன்ச் வச்சுட்டு இது போல் ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு அந்தந்த சைடு அப்புறம் இந்த கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 3 சைடுமே நம்ம வந்து தையல் போட போகிறோம். இதை வந்து நீங்கள் பின் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் மாறாமல் இருக்கும். ஸோ இப்போ எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு இது ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும். ஸோ கீழே வந்து தைக்க வேணாம், விட்டுடுங்க. இந்த இடத்துல தைச்சிக்கலாம். நம்ம மார்க் போட்டோம் இல்லையா, லைன் வரைஞ்சோம் இல்லையா, அது மேலே தைச்சிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த சைடில் தைச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு பேக்கெட் இருக்குது. கீழே இந்த கிளாத் வந்துட்டு நமக்கு ஓப்பனில் இருக்கும். ஸோ இதை எதுக்காக இப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எண்டில் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ணின இன்னொரு பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இது மேலே வச்சுட்டு நம்ம பின் பண்ணிவிட்டு தைச்சிக்கலாம். இந்த 3ஆம் பக்கமும் நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான். அதோட நமக்கு வந்து பேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து பிளாஸ்டிக் கேரி பேக் அதெல்லாமே அலோடு இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு வெளியில் போகும்போது இந்த மாதிரி ஒரு பேக் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சடனாக நம்ம எங்கேயாவது ஒரு திங்ஸ் வாங்குகிறோம் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா, ஸோ இதில் வந்து கேரி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே 1, 2 ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சைடு தைச்சாச்சு, அது போல் பாட்டமும் தைச்சிக்கலாம். இதெல்லாம் தைக்கும்போது ஒரு 1/2 இன்ச் நீங்கள் விட்டுட்டு தைச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடுமே தைச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஷாப்பிங் பேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரில் நீங்களே உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்ட் கிளாத் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை எப்படி ஃபோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக இந்த பேக்கே இன்னும் கொஞ்சம் எப்படி வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 சைடுமே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஹேண்டில் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த பாட்டம் சைடில் இருக்க பீஸையுமே மடிச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம தைச்சிருக்க மெத்தட் படி தைச்சிங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக இந்த ஃபோல்டிங் இப்படியே இருக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல வெல்க்ரோ வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இதை ஃபோல்டு பண்ணி நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ளே குட்டியாக ரொம்ப அழகாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஹாட் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா மிஷினில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங்கை திறந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்ல பெரிய சைஸில் ஒரு ஷாப்பிங் பேக் ரெடியாக இருக்கும். நீங்கள் வாங்கி திங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். வேணாம் அப்படின்னாக்கா ஃபோல்டு பண்ணி இதை நம்ம உள்ளே தூக்கி வச்சிடலாம் பேக்குக்குள்ளார. இப்போ இந்த பேக்குள்ளார நம்ம நிறைய திங்ஸ் வைக்கணும், நமக்கு வந்து நல்ல ஒரு பாட்டம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் ஆப்போசிட் சைடு பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னரை பிடிச்சிட்டு ஒரு 1 இன்ச் போல் தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாட்டம் கிடைக்கும். கொஞ்சம் அகலமாக இருக்கும், நிறைய திங்ஸ் வைக்கலாம். இப்போ நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன்னு பாருங்கள். 2 சைடுமே இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஹேண்டில் உள்ளுக்குள்ளே வச்சு பாட்டமில் இருக்க இந்த கிளாத் எப்படி வச்சு நம்ம இப்படி ஒட்டி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஃபோல்டிங் வந்து ரெடி ஆகிடும். இது ஒரு குட்டி பர்ஸ் மாதிரி நமக்கு இருக்குது பாருங்கள், ஒரு குட்டி ஃபோல்டிங். இது வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்குள்ளார நம்ம அழகாக வச்சுக்கலாம்.
ஸோ எமர்ஜென்சிக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.